சரி, எண்ணாகமத்தில் ஒன்றாக படிப்போம். நாம் இன்னும் பாலைவனத்தில் இருக்கிறோம். இஸ்ரவேல் இன்னும் சினாய் மலையின் அருகில் உள்ளது. லேவியராகமம் பரிசுத்தத்தை கற்றுத்தந்தது. எப்படி ஆராதிக்க வேண்டும், எப்படி சுத்தமாக இருக்க வேண்டும், எப்படி மனந்திரும்ப வேண்டும், எப்படி வேறுபட்டு வாழ வேண்டாம். இப்போது எண்ணாகமம் அந்த பரிசுத்தத்தை நிஜ வாழ்க்கைக்கான ஒழுங்காக மாற்றுகிறது. ஏனெனில் முகாம் எப்போதும் ஒரே இடத்தில் நிற்காது. அவர்கள் நகர வேண்டும், பயணம் செய்ய வேண்டும். பயமும் நிச்சயமற்றதும் வரும். அப்போ தேவன் முதலில் என்ன செய்கிறார்? அவர் போன் திட்டத்திலிருந்து தொடங்கவில்லை. அவர் அடையாளத்திலும் ஒழுங்கிலும் தொடங்குகிறார். எண்ணாகமம் 1:3 3 பெரிய கருத்துகள் உள்ளன. தேவன் தனது ஜனங்களை எண்ணுகிறார், குளிர்ந்த கணக்காக அல்ல, மேய்ப்பன் மந்தையை அறிதல் போல. தேவன் தன்னை மையத்தில் வைக்கிறார். திருக்கூடாரம் மையமாக இருக்கும். முகாம் அதைச் சுற்றி அமைக்கப்படுகிறது. தேவன் பணியாளர்களை அழைக்கிறார். லேவியர் பரிசுத்த இடத்தை பாதுகாத்து அனைவரும் தேவனுக்கு நெருக்கமாக இருக்க உதவ. குழந்தைக்கு சொல்வது போல, ஒரு பெரிய குடும்ப பயணத்துக்கு முன் அனைவரையும் எண்ணி பொருட்களை ஒழுங்குபடுத்து, யார் என்ன சுமப்பார் என்று பணியை பகிர்வோம். தேவன் இதேபோல செய்கிறார். ஆனால் இது ஆவிக்குரிய தயாரிப்பு. அவர் தனது ஜனங்கள் அவருடன் முன்னே செல்ல வேண்டும் என்று தயாராக்குகிறார், அவரை விட்டு விலகாமல். படிக்கும்போது இந்த செய்தியை கவனியுங்கள். நீங்கள் சேர்ந்தவர். உங்களுக்கு ஒரு இடம் உண்டு. தேவன் உங்கள் வாழ்க்கையின் நடுவில் இருக்கிறார், அதன் விளிம்பில் அல்ல. எண்ணாகமம் ஒரு தெளிவான தருணத்துடன் தொடங்குகிறது. கர்த்தர் மோசேயோடு பேசினார் என்று. சினாய் பாலைவனத்தில். எண்ணாகமம் 1:1. இதன் பொருள், இங்கு வரும் ஒழுங்கும் அமைப்பும் மனிதர்களின் சுயதிட்டம் அல்ல, இது தேவன் ஒரு உடன்படிக்கை ஜனத்தை கட்டி எழுப்புவது. பிறகு கர்த்தர் ஒரு கணக்கெடுப்பை கட்டளையிடுகிறார். கோத்திரங்களின்படி, குடும்பங்களின்படி, போருக்கு செல்லக்கூடிய ஆண்களை எண்ணுங்கள். எண்ணாகமம் 1:2-3. வெளிப்படையாக இது பாலைவன கணக்கு பட்டியல் போல தெரிந்தாலும், உள்ளடக்கத்தில் இது ஒரு சேர்ந்திருக்கும் செய்தி. தேவன் சொல்வது, என் ஜனங்கள் யார் என்பதை நான் அறிகிறேன், அவர்கள் காணப்பட வேண்டும், அவர்களுக்கு இடம் இருக்க வேண்டும். கதைப்போக்கில் அவர்கள் பயணம் செய்யப் போகிறார்கள். இவ்வளவு பெரிய முகாம் பாதுகாப்பாக நகர, யார் யார் இருக்கிறார்கள், யார் எங்கே சேர்ந்தவர்கள் என்பதை அறிய வேண்டும். ஆவிக்குரிய பொருளில், எகிப்தில் இஸ்ரவேல் பெயரில்லா கூட்டமாக நடத்தப்பட்டது. செங்கல், கோட்டா, அடிமைத்தனம். ஆனால் உடன்படிக்கையில் அவர்கள் பெயரால் அறியப்படுகிறார்கள், இடம் கொடுக்கப்படுகிறார்கள். கர்த்தர் ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் தலைவர்களை சேர்த்துக் கொள்கிறார். எண்ணாகமம் 1:4-16. தேவன் கட்டமைப்பிலும் பகிரப்பட்ட பொறுப்பிலும் வேலை செய்கிறார். மோசே ஒருவராக எல்லாம் செய்யவில்லை. இன்றைக்கு எண்ணுதல் என்றால் நமக்கு மதிப்பெண் போல தோன்றலாம். ஆனால் தேவன் எண்ணுவது தந்தை ஒரு பார்க்கிங் இடத்தில் குழந்தைகளை எண்ணுவது போல, புகழ்வதற்கு அல்ல, ஒருவரும் தொலைந்து போகாமல் இருக்க. தேவன் ஒழுங்குபடுத்துவது மக்களை சிறிய பெட்டிகளில் அடைப்பதற்கு அல்ல, அவர்களை பாதுகாத்து ஒன்றாக முன்னே செல்ல உதவ. குழந்தைக்கு வகுப்பு புகைப்படத்துக்கு வரிசை போடுவது போல. இடம் தெரியவில்லை என்றால் குழப்பம். இடம் தெரிந்தால் எல்லாரும் படத்தில் தெரியும். தேவன் இஸ்ரவேலை ஒரு சமூகமாக மாற்றுகிறார், ஒரு கூட்டமாக இல்லை. நீங்கள் ஒருபோதும் நான் தெரியவில்லை என்று உணர்ந்திருக்கிறீர்களா? எண்ணாகமம் 1 அதை எதிர்க்கிறது. தேவன் தனது ஜனங்களை கவனிக்கிறார். கர்த்தரின் பணியில் சேர்ந்திருத்தல் ஒரு கூடுதல் விஷயம் அல்ல, அது திட்டத்தின் ஒரு பகுதி. அதனால் இந்த கணக்கெடுப்பில் கணக்கை மட்டும் பார்க்காதீர்கள். செய்தியை பாருங்கள், நீங்கள் அறியப்படுகிறீர்கள். நீங்கள் உடன்படிக்கையில் சேர்ந்தவர். உங்களுக்கு ஒரு இடம் உண்டு. எண்ணாகமம் 1:20-46 இல் ஒவ்வொரு கோத்திரத்திற்குமான எண்ணிக்கை தனித்தனியாக கொடுக்கப்படுகிறது. இது மீண்டும் மீண்டும் போல தெரிந்தாலும், இதில் ஒரு முக்கிய செய்தி உள்ளது. தேவன் ஒன்றுபாடு என்பதையும் வேறுபாடு என்பதையும் இரண்டையும் மதிக்கிறார். தேவன் இஸ்ரவேலை ஒரு பெயரற்ற கூட்டமாக எழுதவில்லை. அவர் கோத்திரங்களின்படி, குடும்பங்களின்படி அறிந்து பதிவு செய்கிறார். ஒவ்வொரு கோத்திரமும் காணப்படுகிறது, நினைவில் வைக்கப்படுகிறது. இதன் பொருள்,
உடன்படிக்கையில் ஒன்றுபாடு என்பது எல்லாரையும் ஒரே மாதிரி மாற்றுவது அல்ல, அது ஒரே கர்த்தரின் கீழ் ஒருமனதாக இருப்பது, அதே நேரத்தில் ஒவ்வொருவரின் அடையாளமும் திறமையும் தொடர்வது. இது சீரற்ற கணக்கல்ல, இது ஒழுங்காகவும் திட்டமிட்டதாகவும் உள்ளது. தேவன் செயல்களில் ஒழுங்கு உண்டு. அந்த ஒழுங்கு மக்களை கட்டுப்படுத்துவதற்காக அல்ல, அவர்களை பாதுகாப்பதற்காகவும் ஒன்றாக முன்னே செல்ல உதவுவதற்காகவும். இன்றைக்கு சபையில் நாம் பல பின்னணிகளிலிருந்து வருகிறோம். கர்த்தர் அனைவரையும் ஒரே வடிவில் செய்யவில்லை. அவர் நம்மை ஒரே உடலில் சேர்க்கிறார். ஒவ்வொருவரும் முக்கியம், ஒவ்வொருவருக்கும் பங்கு உண்டு. நீங்கள் நான் வேறுபட்டவன் என்று உணர்ந்தால் இந்த பகுதி ஊக்கம் தருகிறது. தேவன் எண்ணும் போது எந்த கோத்திரத்தையும் தாண்டவில்லை. அவர் வேறு வேறு மக்களை ஒரே உடன்படிக்கையில் இணைக்கிறார். அங்கு நாம் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு சேவிக்க கற்றுக்கொள்கிறோம். குழந்தைக்கு ஒரு அணியைப் போல. வேறு வேறு இடங்கள், வேறு வேறு திறன்கள், ஆனால் ஒரே இலக்கு. தேவன் இஸ்ரவேலை ஒரு அணியாக உருவாக்குகிறார். அதனால் இந்த எண்ணிக்கைகளை வாசிக்கும்போது நினைவில் வையுங்கள், தேவன் ஒவ்வொரு குழுவையும் அறிகிறார். அவர் நம்மையும் ஒருவரை ஒருவர் மதிக்க அழைக்கிறார். வேறு கோத்திரங்கள், ஒரே உடன்படிக்கை. எண்ணாகமம் 1:47-54 இல் கவனம் லேவியரின் மீது வருகிறது. லேவியர் போருக்கான கணக்கில் சேர்க்கப்படவில்லை. அவர்கள் வேறு ஒரு பணிக்காக பிரிக்கப்பட்டார்கள். திருக்கூடாரத்தை பராமரிப்பது, அதை சுமப்பது, முகாம் நிற்கும்போது அதைச் சுற்றி பாதுகாப்பது. இதில் ஒரு முக்கிய கோட்பாடு உள்ளது. தேவனின் மையம் பாதுகாக்கப்பட வேண்டும். திருக்கூடாரம் தேவன் தனது ஜனங்களுடன் இருப்பதை காட்டுகிறது. மையம் கவனிக்கப்படாவிட்டால் முழு முகாம் திசை தவறும். லேவியரின் பணி உயர்ந்த உரிமை அல்ல, அது நெருக்கம் அதிகம் என்றால் பொறுப்பு அதிகம் என்ற பாடம். தேவனுக்கு நெருக்கம் என்பது அலட்சியமான விஷயம் அல்ல, அதற்கு கவனம் மற்றும் மரியாதை தேவை. தேவன் பல்வேறு பணிகளை பல்வேறு மக்களுக்கு அளிக்கிறார், அனைவரும் பாதுகாப்பாக அவருக்கு நெருக்கமாக இருக்கும்படி. எல்லாரும் ஒரே வேலையை செய்ய வேண்டியதில்லை, ஆனால் ஒவ்வொரு வேலையும் முக்கியம். லேவியர் காப்பாற்றுவதால் மற்ற கோத்திரங்கள் அமைதியாக முகாம் அமைத்து நகர முடிகிறது. இன்றைக்கு நாம் மையத்தை பாதுகாக்க என்ன செய்யலாம்? நமது மையம் கர்த்தருடனான உறவு. வீட்டில் பிரார்த்தனை, வேதாகம வாசிப்பு, திருப்பலி, சாக்ரமெண்ட் பற்றிய மரியாதை, சபை கூட்டங்களில் பரிசுத்தமான மனநிலை, இவை எல்லாம் மையத்தை பாதுகாக்கும் வழிகள். சிலர் கற்பிப்பார்கள், சிலர் அமைதியாக சேவை செய்வார்கள், சிலர் குழந்தைகளை கவனிப்பார்கள். எளியதாக தோன்றினாலும் இதெல்லாம் பரிசுத்தத்தை பாதுகாக்கிறது. குழந்தைக்கு வீட்டில் அடுப்பு அக்கினி போல. அது வெப்பம் தரும், ஆனால் கவனத்துடன் காக்க வேண்டும். லேவியர் அப்படி காப்பாளர்கள். அதனால் இந்த பகுதி நினைவூட்டுகிறது, கர்த்தருக்கு நெருக்கம் ஒரு ஆசீர்வாதம், அதே நேரம் அது கவனத்துடன் காக்கப்பட வேண்டும். எண்ணாகமம் 2 இல் கர்த்தர் முகாமின் அமைப்பை நேரடியாக நிர்ணயிக்கிறார். திருக்கூடாரம் நடுவில், கோத்திரங்கள் 4 திசைகளில். இது எங்கே தங்குவது மட்டுமல்ல, இதயத்தில் யார் மையம் என்பதைக் காட்டுகிறது. தேவன் தனது ஜனங்களின் வாழ்க்கை அவரின் இருப்பைச் சுற்றி அமைய வேண்டும் என்று விரும்புகிறார். 2:1-9 இல் கிழக்கு பக்கம் முதலில் வருகிறது. யூதா முன்னிலை. கிழக்கு என்பது பயண திசையாகவும் சூரிய உதயத்தை நினைவூட்டும் திசையாகவும் இருக்கிறது. இங்கே முக்கியம் யார் பெரியவர் என்பது அல்ல, ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் இடமும் பொறுப்பும் என்பதை தேவன் தருகிறார். பாலைவனத்தில் ஒரு பெரிய கூட்டம் நகரும்போது ஒழுங்கில்லாமல் இருந்தால் குழப்பம், அபாயம், பிரிவினை வரும். தேவனின் ஒழுங்கு பாதுகாப்பையும் அமைதியையும் உருவாக்குகிறது, பலவீனர்கள் ஓரமாக தள்ளப்படாமல் இருக்க உதவுகிறது. இன்றைக்கு நமக்கும் ஆவிக்குரிய முகாம் அமைப்பு தேவை. தேவன் மையத்தில் இருந்தால் முடிவுகள் தெளிவாகும், நேர அட்டவணையும் சிந்தனைகளும் அமைதியாகும். தேவன் விளிம்பில் இருந்தால் வாழ்க்கை எளிதில் சிதறும். குழந்தைக்கு வகுப்பில் இருக்கை அமைப்பு போல. ஆசிரியர் ஒழுங்காக வைத்தால் எல்லாரும் கற்றுக்கொள்ள முடியும். தேவன் முகாமை ஒழுங்குபடுத்துகிறார், அவர் ஜனங்கள் சமாதானமாக பயணம் செய்ய. அதனால் திசைகள், வரிசைகள் என்று வாசிக்கும்போது இதை நினைவில் வையுங்கள், தேவனை மையத்தில் வையுங்கள். ஒழுங்கு சமாதானத்தை தருகிறது.
அடுத்ததாக தெற்கு பக்கம் ரூபேன் முன்னிலை, அவனுடன் சிமியோன் மற்றும் காத். எண்ணாகமம் 2:10-16. தேவன் கொடுக்கும் வழிகாட்டுதல் மிகவும் குறிப்பானது. யார் யாருடன், யார் முன், யார் பின். நமக்கு இது சிறிய விவரம் போல தோன்றலாம், ஆனால் நகரும் முகாமுக்கு இது பாதுகாப்பு. இதனால் ஒரு மென்மையான செய்தி வருகிறது: ஒவ்வொருவருக்கும் இடம் உண்டு. கண் பட்டவர்கள் மட்டும் முக்கியம் அல்ல, ஒவ்வொரு கோத்திரமும் தேவனின் திட்டத்தில் இருக்கிறது. தேவன் மையத்தை மட்டும் கவனிப்பதில்லை, விளிம்பில் இருக்கும் கூடைகளையும் குடும்பங்களையும் கவனிக்கிறார். ஒழுங்கு பலவீனரை பாதுகாக்கிறது. ஒழுங்கு இல்லாமல் இருந்தால் வலிமையானவர்கள் வேகமாக போய் பலவீனர்கள் பின்னால் விழுவார்கள். தேவனின் வரிசை அனைவரையும் ஒன்றாக நகரச் செய்கிறது. இன்றைக்கு நாம் சபையிலும் வீட்டிலும் கேட்கலாம், நான் என்ன செய்ய முடியும்? இந்த அதிகாரம் பதில் சொல்கிறது: உங்களுக்கு இடம் உண்டு. நீங்கள் உங்களிடத்தில் மற்றவர்களுடன் சேர்ந்து நகரலாம். குழந்தைக்கு நடைப்பயணம் குழு போல. தலைவன் வரிசை அமைப்பது சிறியவர்களும் பாதுகாப்பாக இருப்பதற்காக. தேவனின் ஒழுங்கு அன்பு மற்றும் கவனிப்பாகும். அதனால் தெற்கு முகாம் பற்றி வாசிக்கும்போது இதை நினைவில் வையுங்கள்: தேவன் சிறிய விவரங்களிலும் உங்கள் பாதுகாப்பை நினைக்கிறார். அவர் உங்களுக்கு இடம் தருகிறார், நீங்கள் தனியாக நடக்க வேண்டியதில்லை. எண்ணாகமம் 2:17-34 ஒரு முக்கியமான கருத்தை மீண்டும் வலியுறுத்துகிறது. முகாம் நிற்கும்போதும் நகரும்போதும் திருக்கூடாரம் நடுவில். லேவியர் அதைச் சுற்றி முகாம் அமைக்கிறார்கள், ஜனங்கள் ஒழுங்காக பயணம் செய்கிறார்கள். இதன் பொருள், தேவன் தொடக்கம் அல்லது முடிவு மட்டும் அல்ல, அவர் முழு பயணத்தின் மையம். இது நமக்கு மிகவும் நடைமுறை. சிலர் தேவனை வாழ்க்கையின் விளிம்பில் வைக்கிறார்கள். நேரம் இருந்தால் பிரார்த்தனை, பிரச்சனை வந்தால் மட்டுமே தேடுவது. ஆனால் இஸ்ரவேலின் முகாம் சொல்லுகிறது, தேவன் மையத்தில் இருந்தால் வாழ்க்கை உறுதியாக இருக்கும். மையம்தான் திசையை நிர்ணயிக்கும். மையம் தேவன் என்றால் தேர்வுகள் தெளிவாகும். மையம் பயம், பணம், புகழ், பழக்கம் என்றால் வழி குழப்பம் ஆகும். இங்கே ஒழுங்காக என்ற வார்த்தையை கவனியுங்கள். இது கடினம் அல்லது சுருக்கம் என்றல்ல, இது ஒவ்வொருவருக்கும் இடம் தெரியும், அடுத்தபடி தெரியும் என்பதை குறிக்கும். அப்போது கூட்டம் ஒருவரை ஒருவர் தள்ளாமல் நகர முடியும். இன்றைக்கு உங்கள் மையம் என்ன? தினசரி பிரார்த்தனை, குடும்ப வேதாகம வாசிப்பு, திருப்பலி நினைவு, சபாத்து நாள் பரிசுத்தமாக்குதல், இவை தேவனை மையத்தில் வைப்பதற்கான வழிகள். குழந்தைக்கு சக்கரத்தின் அச்சு போல. அச்சு நடுவில் இருந்தால் சக்கரம் சீராக சுழலும். அச்சு இல்லாமல் அது குலுங்கும். தேவன் மையத்தில் இருந்தால் வாழ்க்கை அமைதியாகும். அதனால் இந்த பகுதி அழைப்பு தருகிறது: தேவனை உங்கள் நகர்வின் மையமாக வைத்துக் கொள்ளுங்கள். மாற்றங்கள் வந்தாலும் நீங்கள் முன்னே செல்ல முடியும், ஏனெனில் மையம் மாறவில்லை. எண்ணாகமம் 3 நாம் வெளியேற்றத்தின் நினைவுக்கு திரும்புகிறோம். பாஸ்கா இரவில் கர்த்தர் இஸ்ரவேலின் முதற்பிறந்தவர்களை காப்பாற்றினார். அதனால் கர்த்தர் சொல்கிறார், முதற்பிறந்தவர்கள் எனக்குச் சொந்தம். எண்ணாகமம் 3:12-13. ஆனால் கர்த்தர் அருளோடு ஒரு ஏற்பாட்டையும் செய்கிறார். இஸ்ரவேலின் முதற்பிறந்தவர்களுக்கு பதிலாக லேவியரை எடுத்துக்கொண்டு திருக்கூடார சேவைக்காக பிரிக்கிறார். இவ்வாறு ஒவ்வொரு குடும்பமும் தனது முதற்பிறந்தவனை விட்டுவிட வேண்டியதில்லை. லேவியர் அந்த பரிசுத்த சேவையை மேற்கொள்கிறார்கள். இதில் 2 பாடங்கள். 1. தேவன் காப்பாற்றியதை உரிமையாகக் கொள்கிறார். மீட்பு நம்மை அவருக்கு சேர்ந்தவர்களாக்குகிறது. 2. சேர்ந்திருத்தல் உரிமை அல்ல, அது சேவை. ஆகஸ்ட் மாற வேண்டும். தேவன் அளித்த இரட்சிப்பை நினைவு கூறும்போது நன்றி உள்ள சேவை வருகிறது. இன்றைக்கு நாம் சில நேரம் ஆசீர்வாதங்களை சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறோம். கர்த்தர் நினைவூட்டுகிறார், நான் உன்னை மீட்டேன். அதை மறக்காதே. ஷூட் மீட்பை நினைவில் வைத்தால் மனம் மாறும். குழந்தைக்கு, யாராவது உன்னை ஆபத்திலிருந்து காப்பாற்றினால் நீ அவரை நினைப்பாய், நீ மற்றவர்களுக்கும் உதவ விரும்புவாய். தேவனின் மீட்பு நம்மை சேவைக்கு தள்ளுகிறது. இது எல்லாம் இயேசு கிறிஸ்துவை நோக்குகிறது. உண்மையான மீட்பர் அவர். அவர் நமக்காக விலை செலுத்தினார். அதனால் நாம் தேவனுக்குச் சேர்ந்தவர்கள் ஆகிறோம், சேவிக்க கற்றுக்கொள்கிறோம். எண்ணாகமம் 3:14-39 லேவிய குடும்பங்களுக்கு குறிப்பிட்ட பணிகள் கொடுக்கப்படுகின்றன.
ஒருவர்கள் திரைகள் மற்றும் மூடைகளை சுமப்பார்கள். சிலர் பாத்திரங்களை கவனிப்பார்கள். சிலர் காவல் பொறுப்பில் இருப்பார்கள். இது எல்லாம் கவனமாக செய்ய வேண்டிய பரிசுத்த வேலை. இதன் மூலம் நாம் கற்றுக்கொள்ளுவது கர்த்தரின் வேலையில் கவனம் முக்கியம். உற்சாகம் மட்டும் போதாது, நம்பிக்கையும் விவரங்களில் உள்ள விசுவாசமும் வேண்டும். சிறியதாக தோன்றும் பங்குகள் பெரிய பரிசுத்தத்தை பாதுகாக்கிறது. கயிறு கட்டுவது, வழியை சுத்தம் செய்வது, இரவில் காவல் நிற்குவது போன்றவை. இன்றைக்கு சபையிலும் வீட்டிலும் இதே. மேடையில் பேசுபவர் மட்டும் அல்ல, பின்னணியில் சேவை செய்பவர்களும் முக்கியம். வகுப்பை தயார் செய்வோர், குழந்தைகளை கவனிப்போர், அமைதியாக விசாரிப்போர், ஒழுங்குபடுத்துவோர், பிரார்த்தனை செய்வோர். தேவன் அமைதியான சேவையையும் காண்கிறார். மேலும் தேவன் நம் திறனுக்கு ஏற்ப பங்குகளை அளிக்கிறார். எல்லோரும் ஒரே வேலையை செய்ய வேண்டியதில்லை. மற்றவர்களைப் போல் இருக்க முயற்சி செய்ய வேண்டியதில்லை. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இடத்தில் விசுவாசமாக இருங்கள். குழந்தைக்கு கட்டிடத்துக்குள் சிறிய செங்கல்கள் போல. பெரிய செங்கல்கள் தெரியும், ஆனால் சிறியவை உறுதியை தரும். சிறிய பங்கு கூட பெரியதை பாதுகாக்க முடியும். அதனால் இந்த பகுதி நம்மை கற்றுக் கொடுக்கிறது. பங்குகளை மதியுங்கள், சிறியதை மதியுங்கள். கர்த்தரின் வீட்டில் பல கைகளும் பல விசுவாசமான மனங்களும் தேவை. எண்ணாகமம் 3:40-51 இல் ஒரு நடைமுறை விஷயம் வருகிறது. கர்த்தர் முதற்பிறந்தவர்களையும் லேவியரையும் எண்ணுகிறார். எண்ணிக்கை சமமில்லை. அதனால் விலை, மீட்பு தொகை செலுத்தி குறைவை நிறைவு செய்கிறார்கள். இதனால் நாம் நினைவில் கொள்ள வேண்டும், மீட்பு என்பது வார்த்தை மட்டும் அல்ல, அதில் விலை உள்ளது. இந்த பகுதி மதிப்பு என்பதையும் கற்றுக் கொடுக்கிறது. தேவன் தனது ஜனங்களை மதிப்புடன் பார்க்கிறார், அவர்களை மீட்பதற்காக ஏற்பாடு செய்கிறார். இந்த விலை மனிதரை வாங்குவது அல்ல, அது இஸ்ரவேலுக்கு கற்றுக் கொடுக்கிறது, நீங்கள் காப்பாற்றப்பட்டவர்கள். நீங்கள் கர்த்தருக்குச் சேர்ந்தவர்கள். நீங்கள் மதிப்புமிக்கவர்கள். இது எல்லாம் இயேசு கிறிஸ்துவை நோக்குகிறது. அவர் உண்மையான மீட்பர். நாம் நம்மால் விடுதலை பெறவில்லை. அவரது பரிகாரமும் கிருபையும் மூலம் நாம் மீட்கப்பட்டோம். லேவியரின் பதிலாக நிற்பதும் மீட்பு தொகையும் அந்த பெரிய சத்தியத்தை முன்காட்டுகிறது. முழுமையான மாற்றீடு, முழுமையான விலை. இன்றைக்கு நீங்கள் நான் மதிப்பில்லாதவன் என்று உணர்ந்தால் மீட்பின் மொழியை நினைவில் வையுங்கள். தேவன் விலை செலுத்துகிறார். நீங்கள் அவருக்கு முக்கியம். நீங்கள் ஒரு எண்ணிக்கை மட்டும் அல்ல, நீங்கள் மீட்கப்பட்டவர். குழந்தைக்கு யாராவது உன்னை சேற்றிலிருந்து இழுத்து வெளியே கொண்டு வந்து சுத்தம் செய்து புதிய உடை அணிவிப்பது போல நீ நேசிக்கப்படுகிறாய் என்று தெரியும். கிறிஸ்து செய்தது இதைவிட பெரியது. அதனால் எண்ணாகமம் 1:3 இன் முடிவு நம்மை மையத்துக்கு திருப்புகிறது. தேவன் உன்னை அறிகிறார். தேவன் உனக்கு இடம் தருகிறார். தேவன் உன்னை மீட்கிறார். அவரை பின்பற்றும்போது சமாதானம் கிடைக்கும்.